Hi, I'm from Tafel. இந்த வீடியோல நம்ம C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உள்ள எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன, அதை எப்படி C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன? எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றது ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் லிட்டல்குள்ள யூஸ் பண்ணுவோம். நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் லிட்டரல் அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா /a அலாம் ஆர் பீப், அதாவது ஒரு பெல் சவுண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா /a அப்படின்ற எஸ்கேப் சீக்வன்ஸ். தென் /b அப்படின்றது பேக் ஸ்பேஸ் மூவர், அதாவது மூவ் தி கர்சர் ஒன் பிளேஸ் பேக்வர்ட், ஒரு பிளேஸ்க்கு பேக்வேர்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேக் ஸ்லாஷ் அப்படின்னு கீபோர்டை யூஸ் பண்றதுக்கு பதில் நம்ம /b அப்படின்ற எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிடலாம். தென் /f அப்படின்றது ஃபார்ம் ஃபீல்ட், நம்மளோட கர்சர் நெக்ஸ்ட் லாஜிக்கல் பேஜோட ஸ்டார்டிங்க்கு போயிடும். தென் /n அப்படின்றது நியூ லைன், இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, நியூ ஒரு லைன் ஜென்ரேட் பண்ணி அடுத்த லைன்ஸ்லாம் அதுல வரணும் அப்படின்னா /n அப்படின்ற எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். /r அப்படின்றது கேரேஜ் ரிட்டர்ன், அதாவது நம்மளோட கர்சர் எங்க இருக்குதோ அதை நம்மளோட கரண்ட் லைனோட ஸ்டார்டிங்க்கு கொண்டு போயிடும். அதுதான் /r அப்படின்ற எஸ்கேப் சீக்வன்ஸ். /p அப்படின்றது ஹரிசாண்டலா கொஞ்சம் ஸ்பேஸ் விடும். அப்படின்னா வெர்டிகல் ஸ்பேஸ் அடுத்த லைன்ல ஜென்ரேட் பண்ணோம். /t அப்படின்றது ஹரிசாண்டலா உள்ள ஸ்பேஸ். தென் /v அப்படின்றது வெர்டிகல் ஸ்பேஸை இன்சர்ட் பண்ணோம். தென் // அப்படின்றது நம்ம பேக் ஸ்லாஷை நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணுவோம். 2 ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேக் ஸ்லாஷை இன்சர்ட் பண்ணும். இதுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம இந்த ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். தென் சிங்கிள் கோட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு சிங்கிள் கோட் பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டபுள் கோட் பிரிண்ட் ஆகும். எல்லாத்துக்கும் முன்னாடியுமே ஸ்லாஷ் அப்படின்றது இருக்கணும். தென் /question mark அப்படின்னா நம்மளுக்கு question mark பிரிண்ட் ஆகும். இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளோட C ஃபைல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் சென்டர் ஃபைல் include stdio.h அப்படின்ற ஹெடர் ஃபைல், தென் int main அப்படின்ற மெயின் ஃபங்க்ஷன். அடுத்தது டைரக்டா printf கொடுக்கலாம். printf டபுள் கோட்ஸ்குள்ள my name is அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து இங்கதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் எஸ்கேப் சீக்வன்ஸ் /n. அடுத்த லைன்ல தான் எனக்கு நான் என்ன printf கொடுத்தீங்கன்னா அது வரும். printf டபுள் கோட்ஸ்குள்ள அபி அப்படின்னு போடுறேன். Then end of the main function return 0 அப்படின்றது கொடுத்துட்டு curly braces க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அப்ப மை நேம் இஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துருச்சு, அபி அப்படின்றது எனக்கு செகண்ட் லைன்ல வந்துருக்கு. ஏன் அப்படின்னா நான் மை நேம் இஸ்க்கு அடுத்து /n அப்படின்ற எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டேன். இதே இது நான் /nக்கு வந்து /p கொடுக்குறேன். அப்ப எனக்கு ஹரிசாண்டலா கொஞ்சம் ஸ்பேஸ் கழிச்சு எனக்கு அபின் சிங்கிள் லைன்லயே வந்துடும். மை நேம் இஸ் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து கொஞ்சம் ஒரு டப் ஸ்பேஸ் கழிச்சு அபி அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இதுனா 2 ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். மை நேம் இஸ்க்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் பிரிண்ட் ஆயிட்டு அடுத்துதான் அபி அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சேம் கொஸ்டின் மார்க் அப்படின்னா கொஸ்டின் மார்க் பிரிண்ட் ஆகும். மை நேம் இஸ் அப்படின்றது கொஸ்டின் மார்க் வரும். தென் அபி அப்படின்ற நேம் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நம்ம எல்லா எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு இல்லை, லாட் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப பார்த்த எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்ற டாபிக்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் நேர்ல வந்து விசிட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்டும் பண்ணலாம்.